ஏப்பா ஏன் இந்த சரியான பொம்மை விளக்கம் சொல்லுப்பா, ஏன்னா அது ஏன்னு சொன்னாதான் அந்த விடை வந்து நிறைவடையாது. உடனே சொல்ற, குருவே முதல் பொம்மையில பாருங்க, இந்த பக்கம் ஓட்டையா இருக்கு இல்லையா, ஒரு கம்பி எடுத்து விடுறான், இந்த பக்கம் வந்துடுச்சு அந்த பொம்மையில. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் எப்படிப்பட்ட சீடர்களாம் வந்து உட்காருவா, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிடுவா. அந்த மூணாவது பொம்மை இருக்கு பாருங்க, இந்த காது வழியா ஓட்ட போய் வாய் வழியா கம்பி வந்து, அப்ப என்ன காதலை வாங்குவேன், பேசியே விட்டுருவேன், வெறும் வாய்ச்ச விட என்ன பண்ண மாட்டேன், செயல்முறைப்படுத்தவே மாட்டா எதையும். நடு பொம்மை இருக்கு பாருங்க, காதுக்கு உள்ள போய் நடுவுல நின்றுடுத்து. அப்படின்னா இந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாலாம், நிதானமாக குரு சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்கிட்டு உள் வாங்கி தெரிந்து புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய அம்சம் பொருந்திய சீடர்களை தான் அந்த தாத்பரியத்தை உணர்த்தக்கூடிய பொம்மை தான் நடு பொம்மை.